ஆக்டோபஸ் மற்றும் நட்சத்திர மீன் குழு வேலைக்கான சக்தி. ஒருநாள் கடலின் ஆழத்தில் இருக்கும் அழகான பவளப்பாறை பகுதியில் ஆக்டோபஸ் ஒலிவரும் நட்சத்திர மீன் ஸ்டெல்லாவும் இருந்தார்கள். எப்போதும் உற்சாகமாக இருக்கும் அந்த பகுதிக்கு அந்த நாளில் மட்டும் ஒரு பிரச்சனை வந்தது. ஒலிவர் சொன்னது, "ஸ்டெல்லா, இந்த நண்டுகள் நம் இடத்தை கைப்பற்றிவிடப் போகிற மாதிரி தெரியுது." ஸ்டெல்லா பதிலளித்தது, "ஆமாங்க ஒலிவர், இப்படி நடக்கக்கூடாது. நாம ஏதாவது செய்யணும்." நண்டு குழு பவளப்பாறையின் ஒரு பகுதியை தங்களுடையது என்று சொன்னது. எல்லா மீன்களும் பயந்து போய்விட்டனர். ஆக்டோபஸ் ஒலிவர் ஒரு புத்திசாலி. அவன் உடனே ஒரு திட்டத்துடன் வந்தான். ஒலிவர் கேட்டது, "நம்ம 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு நண்டுகளைப் போகச் சொல்லிடலாம். நான் அவங்களை கவனத்தை மாற்றித் தள்ளுகிறேன். நீ கற்களையும் உதிர்ந்த ஷெல்களையும் கொண்டு தடுப்பு அமைத்துவிடு. எப்படி இருக்கிறது?" ஸ்டெல்லா மகிழ்ந்து சொன்னது, "நல்ல ஐடியா. இங்கிருந்து நண்டுகள் ஓடிவிட வேண்டும்." அடுத்த நாள் அவர்களின் திட்டம் ஆரம்பித்தது. ஒலிவர் தனது உடலை நிறம் மாறி மறைக்க நண்டுகள் அவனைப் பிடிக்க முயன்றன. அவன் அதிக தூரம் ஓடிப்போய் அவைகளை களைப்பாக வைத்தான். "ஸ்டெல்லா, அவைகளை திசை திருப்ப நான் இங்கிருக்கேன். சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க" என்றது மற்றும் தடுப்புகளைக் கொண்டு சுவர் எழுப்பியது. நண்டு கேட்டது, "ஏய், இங்க எதுக்கு எல்லா வழிகளும் மூடப்பட்டிருக்கிறது?" நண்டுகள் குழப்பத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேறின. பவளப்பாறை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறியது. மீன்கள் மகிழ்ந்து சொன்னது, "நன்றி ஒலிவர், நன்றி ஸ்டெல்லா. நீங்க எங்களுடைய ஹீரோஸ்." ஒலிவர் கேட்டது, "இதுக்கெல்லாம் நன்றி எதுக்கு? நம்முடைய குழு வேலைதான் முக்கியம்." ஸ்டெல்லாவும், "சரிதான், கூட்டு முயற்சிதானே முக்கியம்." அந்த நாளிலிருந்து கடல் உயிரினங்கள் அனைவரும் இணைந்து பணிபுரிந்து வாழ்ந்தனர். எல்லாரும் ஒலிவர் மற்றும் ஸ்டெல்லாவிடம் ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக்கொண்டனர். இந்த கதையின் நீதி, ஒத்துழைப்பும் குழு வேலைக்குமான சக்தியால் எந்த பிரச்சனையையும் எளிதாக சமாளிக்கலாம்.